He's a good friend, a very good family friend. Lal sir and his wife and family and my family are very good friends. So அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு டிரெக்டர் கூட அந்த பயம் இல்லை. as a friend-na, Lal sir very very close friend. So I really enjoyed working with him as a director. It's a very cool person. அந்த மாதிரி தேசியப்பட்ட ஸ்ட்ரிக்ட் மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. லால் சார் இருந்தாங்க, பையனும் இருந்தாங்க அதில் அசிஸ்டண்டா, ஜீன் கூட இருந்தாங்க. ஜீன் பெரிய டிரெக்டர் இல்லை, ஜீன் கூட இருந்தாங்க அதில். ஸோ அண்ட் சித்திக் சார் இருந்தாங்க. we really enjoyed. the shoot was in Dubai. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவினிங்ல வீட்டில் போகலாம், ஒரு எல்லாரும் சேர்த்து. இட்ஸ் லைக் எப்படி நினச்சேன்னா ஆல் ஃபேமிலி கேரளாலேருந்து துபாயில் வந்து செட்டில் ஆகி அந்த மாதிரி we really enjoyed 1-2 months for this film. டைரக்டர் என்னென்ன விஷயங்கள் அட்மையர் பண்ணீங்க அவர்கிட்ட? He is a very calculated. What he wants, he knows very well. He's a very அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரியலி ஆக்சுவலி இட்ஸ் a big. அதில் என்ன சொல்லுவேன்னா, கிங்லாரில் நான் எப்போவும் சாரி கட்டுருவாங்க, சல்வார் போடுறீங்க நார்மல் லைஃப்பில். மாடர்ன் கிளோத்ஸ் வந்து அவ்வளோ போடாது. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் மச். பட் கேரக்டர்ஸாக செய்வாங்க, ஈச் கேரக்டர்ஸ் டிமாண்ட்ஸ். அதில் ரொம்ப ஸ்டைலாக அந்த மாதிரி இந்த ஃபேஷன் ஐக்கன் அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ நான் லால் சார் கிட்ட கேட்டாங்க, ஐ கால் him லால் சேட்டா. ஐ கால் him லால் சேட்டா மாதிரி சொன்னேன். நான் அவர்கிட்ட மலையாளத்தில் கேட்டாங்க, ഇത് ഞാൻ ചെയ്താൽ എങ്ങനെയുണ്ടാവും? then he was a bit quiet. then he told me, உனக்கு தெரியும் இல்லையா அது ஒரு காமெடி ஃபிலிம்னு. so I told yes. அதனால உங்க பார்த்தாலும் கூட 4 பேர் சிரிக்கட்டும். அந்த மாதிரி இஸ் வெரி வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா அவர் தான். அந்த இப்போ அப்படிதான்.